வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டியாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்மளோட டீ கடை சொந்தங்களுக்கும் நம்ம வாடிக்கையாளர்களுக்கும் தொடர்ந்து பார்த்துருக்கக்கூடியவங்களுக்கும் பார்க்க போறவங்களுக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். எங்க டீ கடை கிச்சன்ல இருந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது மாதிரி தொடர்ந்து நீங்க கேட்கக்கூடிய எல்லா வீடியோக்களும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் சிறப்பான முறையில. இது போக நம்ம வந்து வெளியில என்னென்ன சிறப்பான ஊர்களில் என்னென்ன பொருட்கள் உணவு பண்டங்கள் தயாரிக்கிறாங்க அதையும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். புது வரவுகளையும் ரொம்ப விரும்புகிறோம். அதே மாதிரி நம்மளோட பழைய வரவுகள்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி கடன் போட்டிருக்கோம். அவங்க வந்து நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம நிறை குறைகளை அவங்க நம்மளுக்கு நல்லா எடுத்து சொல்லி நம்ம ஒரு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பாதையை இப்போ வந்து குறைந்த காலகட்டத்திலே 1,00,000 சப்ஸ்கிரைபர்கள் வந்து எட்டியாச்சு. அதனால அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிடுவோம். வாழ்த்துக்கள். இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து ஆண்டாள் கோவில் கோபுரம் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாடு அரசு அந்த அரசாணையில இருக்கக்கூடிய சின்னத்தோட கோபுரம் தான் இது. அந்த கோபுரத்துக்குள்ள இருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த கோவிலோட உள் பிரகாரத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். இதுதான் நந்தவனம். நந்தவனம் வந்து நம்ம ஆண்டாள் கோவிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு நாள் பொழுது வந்து நல்லா மகிழ்ச்சிகரமா போகும். நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்தும் சரி உள்ளூர்ல இருந்தும் சரி மன நிறைவா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வருவாங்க. இது ஆண்டாள் பிறந்த நந்தவனம். உள்ளுக்கு தான் வந்து அந்த ஆண்டாள் பிறந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா டீ கடை கிச்சன் வந்து ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஆரம்பிச்சோம். 2023ல் ஆரம்பிச்சு சரியா ஒரு மாசத்துக்குள்ளே ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்மளோட சுதந்திர தினத்தன்னைக்கு நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் பண்ணியாச்சு. நவம்பர் மாதம் நம்மளோட சேனல் கிட்டத்தட்ட 50,000 குடும்பங்களை வந்து கடந்துட்டோம். இப்போ சரியா பிப்ரவரி மாதம் 1,00,000 குடும்பங்களை நம்ம வந்து கடந்திருக்கிறோம். உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் மட்டும் இல்லை, நமக்கு வீடியோஸ் எடுத்துக்கிறதுக்கு டீ கடைகள், ஹோட்டல்கள் மற்றும் அனைத்து விதமான நண்பர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். திருவில்லிபுத்தூர் வந்து நம்ம ஒரு சிறப்பு என்னன்னா தேரு, மிகப்பெரிய தேரு. பேருந்துகள்ல போறவங்க வரவங்க, வண்டிகள்ல போறவங்க வரவங்க எப்பயுமே பாக்குற அளவுக்கு கண்ணாடி போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து தகரம் தான் அடைச்சி வச்சிருந்தாங்க. ஆடி மாசம் தேர் திருவிழா வந்து ரொம்ப இதா நடக்கும். நீங்க அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேரோட அந்த அப்படியே குலுங்கி வரக்கூடிய அந்த தேரோட்டம் வந்து மிகப்பெரிய அளவுல நடக்கும். நீங்க பாக்குறதா இருந்தா ஆடி மாசம் வந்து பாத்துக்கலாம். இதுதான் நம்ம ஆண்டாள் கோயிலோட முன்பகுதியில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே போவோம். நல்ல பழமையான கல் கட்டடம், நல்லா அருமையா நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எப்படி வடிவமைச்சாங்க அப்படின்றதே நமக்கு ஒரு வியப்பான செய்தியா தான் இருக்கு. அந்த மாதிரி கட்டடக்கலையை வந்து பயன்படுத்தி எல்லாமே எடுத்திருக்காங்க. இது வந்து நீங்க வந்து எந்த பொழுதுகள் வந்தாலும் இங்க எப்பயுமே ஒரு குளுமையா இருக்கும். ஒரு மன அமைதி வேணும், ஒரு மனசு வந்து ரொம்ப நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கும் போது இந்த மாதிரி இடத்துகள்ல வந்து நீங்க அப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த கல் தூண்கள்ல சாஞ்சு இளப்பாரிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு இடமா நல்லா இருக்கும். இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம ஆண்டாள் பிறந்த இடம், அதுதான் நம்மளோட கோபுரம். நம்ம உள்ள பார்த்துருப்போம், அது நம்ம கோபுரம். அதுக்கு அடுத்து அப்புறம் வெளியில வந்து நம்ம தேரு. அதை தொடர்ந்து ஆண்டாள் கோயிலை பத்தி முழு விவரத்தையும் வந்து இன்னொரு வீடியோல நம்ம முழுசா போட போறோம். இன்னைக்கு நம்ம வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்கள் வந்து வந்ததுனால நம்ம வாழ்த்து செய்திக்காக இன்னைக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டாள் கோயில வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இதுதான் நம்ம ஆண்டாள் கோயிலோட வாசல். இதுக்குள்ள வந்து நம்மளோட கேமரா எதுவுமே உள்ள படம் பிடிக்க அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அதனால நீங்க நேர்ல வந்தாதான் உள்ள போய் எப்படின்ற தரிசனம் எல்லாம் வந்து பார்க்க முடியும். இப்ப நம்ம வந்து ஆண்டாள் கோயில் வாசலுக்கு வந்தாச்சு. வாசல் பக்கத்துல வந்து வெங்கடேஸ்வரா வந்து பால்கோவா கடை. இந்த பால்கோவா கடை வெங்கடேஸ்வரா சிறுவில்லிபுத்தூர்ல வந்து கோயில் வாசல் கிட்டேயே இருக்கு. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம்னா அவங்க கிட்டேயும் தேவையான பால்கோவா, நல்ல சுவையான பால்கோவா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நீங்க அப்படி வரும்போது இங்கேயே கூட பக்கத்துலயே வாங்கிக்கலாம். அது போக நிறைய கடைகள் வெளியிலயும் இருக்கு. இங்க நல்லா சிறப்பா இருக்கும். வாங்க வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். 1/4 கிலோ அளவுல தான் இருக்கு. குறைஞ்ச அளவுல கொண்டு வருவீங்களா? வருவாங்க. நம்ம குறைஞ்ச அளவுலயும் வரும். இனிமே ரெடியாகி வரும். நம்ம அதிகாலையில வந்திருக்கறதுனால ஏற்கனவே இருக்கிறத நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதாவது திருவில்லிபுத்தூர்னாலேவும் இன்னொரு சிறப்பு வந்து ஆண்டாள் கோயிலுக்கு அடுத்து பால்கோவா.
இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. நம்ம பகுதிகளில் வந்து மடவார் வளாகம் பெரிய கோயில் இருக்கு, அடுத்து திருவண்ணாமலை இருக்கு. இதை சுற்றி நிறைய, அதாவது உணவு பண்டங்கள்லேயே நம்ம டீ கடை கிச்சன் வச்சுருக்கோம். ஆனால் விருதுநகர் மாவட்டத்திலே திருவில்லிபுத்தூரில் தான் உணவு பண்டங்கள் அதிகமாக விற்கிதுன்னு ஒரு கணக்கெடுப்பு. இதில் வடைகள் சம்மந்தமாக அதிகமாக வடைகள் வெரைட்டிஸும் சரி, வடைகள் வந்து கடைகளும் சரி, உணவு கடைகளும் சரி அதிகமான அளவில் விற்பனை ஆகக்கூடியது நம்ம திருவில்லிபுத்தூர் தான். அந்த அளவுக்கு நல்ல ஒரு உணவு பண்டங்கள் தயாரிப்புலையும் சரி, இந்த ஸ்நாக்ஸ் தயாரிப்புலையும் சரி நல்ல ஒரு சுவையான முறையில் எல்லாரும் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் திருவில்லிபுத்தூர் வந்து குறிப்பாக நம்ம ஆண்டாள் கோயில் இந்த மாதிரி இடத்து வந்தீங்கன்னா ஒரு 2 நாளாவது உங்களுக்கு வந்து சுற்றுப்பயணத்துக்கு, ஒரு சுற்றுலாவுக்கு அந்த அளவுக்கு இடங்கள் நிறையா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஆண்டாள் கோயிலுக்கே ஒரு நாள் மதியானம் வரைக்கும் ஆயிரும், திருவண்ணாமலை ஒரு மதியானம் வரைக்கும் ஆயிரும், மடவார் வளாகம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் அடிக்கடி வரும்போது இந்த மாதிரி வாங்க, வந்து வாங்கி சாப்பிட்டு நீங்களும் பயன்பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுலேருந்து ஆண்டாள் கோயிலாம் சுற்றி பார்த்தாச்சு, பால்கோவா சாப்பிட்டு பார்த்தாச்சு. அந்த ஆண்டாள் கோயில் வாசல் பக்கத்துலேயேவும் கணேசா டீ ஸ்டால், குருநாத ஐயர், இது பொங்கல், வடை, தயிர் வடை, சாம்பார் வடை, இந்த மாதிரி நிறைய மதிய உணவுகள்லையும் காலை டிஃபனும் மதிய டிஃபனும் எல்லாமே இங்கே வந்து நல்லா பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். வந்து கடைன்னு பார்த்தா நம்ம கடை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஒரு 10 பேருக்குள்ளே தான் உட்காந்து சாப்பிட முடியும். தயிர் வடை பார்த்துக்கோங்க, நல்லா தயிர் ஜம்முன்னு ஊறி வச்சுருக்காங்க. உளுந்த வடை அருமையாக இருக்கும். சாம்பார் வடை, பொங்கல் மட்டும் இல்லாம வேற என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு? தோசை, இட்லி தோசை. குருநாத ஐயர் இந்த நல்லா வந்து நல்ல சுவையா சாப்பிடணும், குறைந்த அளவுல சுவையா சாப்பிடணும்னா நம்ம விரும்பி வரலாம். அதனால ரொம்பையும் தொலைவில் கிடையாது, நம்ம கோயில் வாசல் பக்கத்துலயும் கணேச டீ ஸ்டாலும் போட்டிருக்கோம். குருநாத ஐயர் கடைனாலே அது இந்த கடை தான் ஃபேமஸா சொல்லுவாங்க. அதனால இங்க வரும்போது இங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம், திருப்தியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.